வணக்கம். ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக ஆய்வாளர் திரு நிதின் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த பப்ளிக் கேதரிங், க்ரௌட் கேதரிங் பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். குறிப்பிட்டு ஜென்ஸியினுடைய மனநிலை, அதே மாதிரி மாப் சைக்காலஜி சார்ந்த விஷயங்களும் நம்ம பேசணும். ஃபஸ்ட்டில் இந்த க்ரௌடு கேதரிங் பற்றி நம்ம பேசலாம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி இந்த க்ரௌட் கேதரிங்கிறதானது ஒவ்வொரு காலகட்டங்களையும் மாறி வந்திருக்கு? முதல்ல அந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த க்ரௌட் கேதரிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது ஒரு காலகட்டங்களில் ஒரு மாதிரி இருந்திருக்கு. இந்த பப்ளிக் கேதரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் அந்த க்ரௌட் கேதரிங்கிற டைனாமிக்ஸே மாறி இருக்கு. நீங்கள் சமீப காலங்களில் பார்த்துருந்தா கூட தொடர்ந்து இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்களில் இளைஞர்கள் இறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்து வருது. ஸோ இப்போ இந்த க்ரௌட் டைனாமிக்ஸே மாறி இருக்கும் போது இதோடைய ஆடியன்ஸ் யாருன்னு நம்ம பார்க்கணும். முதல்ல இருந்த ஆடியன்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் ஆடியன்ஸ்னு நம்ம சொல்லலாம். அந்த பொலிட்டிக்கலில் ரொம்ப ஊறி போனவங்க வருவாங்க, பேச்சை கேட்குறதுக்காக நிற்பாங்க, கலைஞ்சி போவாங்க, என்ன அசம்பாதம் இருந்துச்சுன்னா சேஃப்டிக்காக நகர்ந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ஜென்ஸி, பொதுவாக அந்த ஜென்ஸின்றவங்க இந்த குறிப்பிட்ட 1997 2012 அந்த பிறந்தவங்க. இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற ஜென்ரேஷன். அவங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனுடைய பிறந்த ஜென்ரேஷன்னு சொல்லலாம். ஆரம்ப காலங்கள்லேருந்தே அவங்களுக்கு ஃபோனு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஜென்ரேஷன் எப்படி அரசியல் படுத்தப்படுறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். இவங்க ஒரு பப்ளிக் கேதரிங்க்கு வந்தாங்கன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி அவங்க அந்த பப்ளிக்கில் பிஹேவியர் சென்ஸ் எப்படி இருக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதை நம்ம முக்கியமாக ஆய்வுக்குரிய ஒரு விஷயமா எடுத்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைனாமிக்ஸ், அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுறதை நோக்கி நம்ம நகரணும். அதை பற்றி நம்ம ஆய்வுகள் நிறைய பண்ணணுன்றது தான் என்னுடைய இது. நீங்கள் சொன்னதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், இல்லை கேட்கணுன்னா, இப்போ கரூரை எடுத்துப்போம். 3 விதமான கூட்டங்கள் நடக்குது. அது அரசியல் கட்சியாக எடுத்துட்டாலும் திமுகவினுடைய முப்பெரும் விழா, அதிமுகவினுடைய அதே இடத்துல இருந்த ஒரு கூட்டம், மீண்டும் தாவேக்காவினுடைய கூட்டம். இந்த 3 பிரித்து பார்த்து அதுலேருந்து நம்ம எப்படி சொல்லலாம், என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்போது இப்போ நீங்கள் அதிமுக கூட்டம் எடுத்துக்கலாம், திமுக கூட்டம்லாம், அவங்க இந்த மாதிரியான பப்ளிக் கேதரிங்க்கு ஒரு பழக்கப்பட்டவங்க. இப்போ அதிமுகவில் எவ்வளோ மாநாடுகளை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பப்ளிக் திருமண கூட்டங்களில் பார்த்துருப்பாங்க, எல்லா விஷயங்களும் பார்த்துருப்பாங்க. அவங்க தலைவர்கள் போகிறது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஜென்ரேஷன் இருக்குது தெரியுமா, குறிப்பாக ஒரு செலிப்ரிட்டியை ஃபாலோ பண்ணி, ஒரு புதுசாக அரசியலுக்கு சினிமாலேருந்து வர ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணி வர ஃபாலோவர்ஸோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அது. அவங்க இதுக்கெல்லாம் பழகியிருக்காங்களா, இவங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அரசு இவங்களை எப்படி கையாளணும், அந்த இயக்கத்தை சார்ந்தவங்களை இவங்களை எப்படி கையாளணும். ஏன்னா இவங்களுடைய சைக்காலஜியே வேறு, இந்த ஜென்ரேஷனோட சைக்காலஜியே வேறு. அவங்களாம் மொபைல் ஃபோன் ஜென்ரேஷன் நம்ம சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய கட்சி தலைவர் ஒரு இடத்துலேருந்து பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு வரும்போது அவங்க தலைவரை பார்க்குறாங்களோ இல்லையோ, கூட்டமாக நின்று அவங்கள வரவேற்கிறாங்களோ இல்லையோ, எல்லாருமே கையில் மொபைல் ஃபோன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வண்டியில் வரும்போது கூட அந்த பஸ்ஸோட முன் டயருக்கு முன்னால் ஒரு 3 பேர் வண்டியில் வராங்க, ட்ரிபிள்ஸில் வராங்க. அது பின்னால் இருக்கிறவர் ஃபோட்டோ வீடியோ எடுத்தால் கூட பரவாயில்ல, அந்த வண்டி ஓட்டுற பையன் கூட முன்னால் அந்த கிளச்சை அதை விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர்றாரு. 3 பேருமே கீழே விழுந்தாங்க. அந்த வர வழியிலேயே அந்த 6 பேர் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது, 4 பேர் இறந்துருக்க வாய்ப்பு. அப்போ என்னன்னா இவங்களுக்கு அந்த ப்ராக்சிமிட்டின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவங்க தலைவர் கூட பக்கத்தில் இருக்கேன் நான், அந்த ஒரு பதிவு இருக்குது தெரியுமா, அந்த பதிவு ஒரு சோஷியல் மீடியாவில் போடணும், ஒரு ஸ்டேட்டஸாக வைக்கணுன்ற ஒரு ஹர்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த மனப்பான்மையை கொண்டவர்கள் தான். அதுலேயும் குறிப்பிட்டு செல்ஃபி எடுக்கணும். நம்ம எங்கேயோ இருக்கோம், அவர் எங்கேயோ பார்த்துருக்குறாரு. அது எதுக்காக நம்ம அப்படி சொல்கிறோன்னா, செல்ஃபின்றது வெறும் ஒரு ஃபோட்டோ கிடையாது, அவங்களோட பதிவு. நான் என் தலைவர் வரும்போது நான் அவர் கூட இருக்கேன், ப்ராக்சிமிட்டி, அந்த அவர் கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். அந்த ஒரு ஃபோட்டோ கூட்டத்தோடு இருக்கலாம், அவங்க கூட போட ஃப்ரெண்ட்ஸோடு எடுக்கலாம். பட் ஆனால் அந்த தலைவர் கூட எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப். ஓகே, நான் என் தலைவர் அரசியல் வருகையில் நான் அவர் கூட இருந்தேன், நாங்களாம் அவர் கூட இருக்கணுன்றதை அவங்க ஏன்னா அவங்க இந்த மொபைல்லையே இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் மொபைல் சார்ந்து தான், அந்த ரியாலிட்டிக்குள்ளே வரமாட்டாங்க. இன்னொன்று, அவங்களுடைய ஊருக்கு வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துருக்கேங்கிறது சோஷியல் மீடியாவில் பதிவு. அது ஒரு ஸ்டேட்டஸ் இந்த சென்ஸ் அது கௌரவம். நம்ம பழைய காலத்தால் கௌரவம்னு சொல்லுவாங்களா, இவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதை நோக்கி தான் இவங்களுடைய மைண்ட் செட் போயிட்டுருக்கு. அதனால தான் நிறைய அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்குது. ஸோ இவங்களை கையாளுறது இதுக்கு ஒரு புது ரிசர்ச்சும், இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க,
பப்ளிக் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இவங்க வந்து இதை ரிசர்ச் பண்ணி இந்த புது டைனாமிக்கான க்ரௌட்ஸை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுன்றதை யோசிக்கணும். அதே மொபைல் ஃபோனில் இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாலும் யோசிக்கலாம். ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், க்ரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபீல்டு. அது போகிறதுக்கு முன்னாடி பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு அவுட்புட்டை நம்ம பார்ப்போம். பட் இதில் அப்சர்வ்ங்கிறது கிடையவே கிடையாது. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணணும், செல்ஃபி எடுக்கணுங்கிறது தான் ஒரு ஆக்சுவலி அது என்னன்னாங்க, அது அப்சர்வ் பண்ணுவாங்க, ஆனால் அங்கே அப்சர்வ் பண்ணுவாங்களா நான் தெரியல. அது வந்து இவங்க எல்லாம் சோஷியல் மீடியா, இந்த வைரல், இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து கண்டென்ட்டாவோ புரிஞ்சுக்கிறது. அது வந்து அவங்களுடைய புரிஞ்சுக்கிற தன்மையை பொறுத்து இருக்கு. ஸோ இது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து அந்த இயக்கத்தோடைய கட்டுப்பாடை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்காரு அவங்க இதுக்கு. இப்போ விஜய்க்கு நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் கொடுக்குறீங்க, அவர் ஒரு மக்கள் தலைவராக நிலைநாட்ட விரும்புகிறீங்க, ஒரு பொது தலைவராக நிலைநாட்ட விரும்புகிறீங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய ஜென்ரேஷன், அடுத்த ஜென்சி ஜென்ரேஷன் கிட்ட அவர் ஏற்கனவே ஒரு ப்ராப்ளமானவர். இப்போ வந்து ஓட்டு போடக்கூடியவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, வயசானவங்க, ஒரு ஏஜ், அவங்ககிட்ட கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க. இப்போ அவங்க விஜய்க்கு மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட என்ன ஆடியன்ஸ் இருக்குது, அந்த ஆடியன்ஸை கையாளுறதுக்கு வந்து ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஆகணும். இதுக்கு தான் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சுருக்காங்க, நிறைய கட்சிகளில் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனும் சொல்லலாம், ஒரு சேலஞ்சுன்னு சொல்லலாம். இதை வந்து அவர் எப்படி வந்து க்யூரேட் பண்ண போகிறாருன்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். அதுக்கு அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இதை ஒர்க் பண்ணி ஆகணும். அதில் நான் அது ரெண்டாக பிரிக்கிறேன். அரசியல் கட்சிகள் தேர்தல் வரக்கூடிய காலகட்டங்களில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கிறது ஒன்று, கட்சியை நடத்துறதுக்கே வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படக்கூடிய கட்டத்துக்கு போய் நின்றுட்டோமா இப்போது? கண்டிப்பாங்க. ஏன்னா என்ன ஒரு விஷயம்னு சொல்ல வரேன்னா, அந்த குறிப்பிட்ட, ஏன்னா அந்த ஆடியன்ஸோடைய சைக்காலஜி இருக்குல்ல, அதுதான் முக்கியமான. அவங்க கையில் வச்சுருக்க, அதாவது நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன் லிங்க்டின்ல. அந்த ஆர்டிக்கலில் நான் என்ன மென்ஷன் பண்ணினா, லிவிங் த்ரூ த ஐன்னு சொல்லி, என்னன்னா அந்த ஃபேக்கான ஐ, அவங்களுடைய கண்ணு வந்து தேர்ட் ஐன்னு கூட வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்களுடைய செல்ஃபோனை வந்து அவங்களோட உடம்புடைய இன்னொரு பாகமாக கூட கருதுறாங்க. அது வந்து அவங்க வந்து வேணும்ட்டே பண்ணல, அது அவங்களுக்கு அப்படியே ஃபீட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. அவங்கள திருத்துற வழியை, அது என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், அவங்கள எப்படி வழி நடத்தணுன்றதுக்கு வந்து நம்ம இந்த மாநாடுன்னு மட்டும் இல்லை, ஒரு செலிபிரிட்டி ஒரு கடை திறக்க வராருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து கூட்ட நெரிசல் வரும். அங்கே வந்து விஜயே வரலன்னு கூட வேற என்ன செலிபிரிட்டி கூட இவங்களுடைய சைக்காலஜி அப்படி தான் இருக்குது. கூட்டத்தில் அது படம் பிடிக்கணும், என்ன அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்றத கவனிக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அதை பார்க்க மாட்டாங்க. இவங்க வந்து அந்த வீடியோ எடுக்கிறதுல, செல்ஃபி எடுக்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. ஸோ இதை வந்து நிறைய ட்ரிக்ஸோ ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம இது பண்ணலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தது டெக்னாலஜி, க்ரௌட் மேனேஜ்மெண்ட், தொழில்நுட்பம் வந்து தேவைப்படக்கூடிய காலகட்டங்கள் வந்துருக்கிறோம். செல்ஃபோன்களை பயன்படுத்தியே ஏதாவது டெக்னாலஜி கொண்டு வந்து அதை மேனேஜ் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம். இப்போ நான் அந்த முன்னாடி ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த மொபைல் பிஹேவியரல் சிஸ்டம்ன்ற மாதிரி என்ன சொல்ல, நான் ஒரு கற்பனையில் எழுதுனது. அது என்னென்னா ஒரு கான்செப்ட், ஒரு சிஸ்டமை நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கையை வந்து நம்ம வெப்சைட்டில் பண்ணது கிடையாது, ஆப் மூலயமா பண்ணது கிடையாது. டோர் பை டோர் போவாங்க, எதனாச்சும் ஒரு முகாம் போட்டு பண்ணுவாங்க. இப்பயும் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறீங்கல்ல. கால் விட்டால் ஒரே உறுப்பினர் ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு பதிவு ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், ஆட்டோமேட்டட் மெசேஜ் வந்துடும். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். இப்போ இந்த க்ரௌடை நீங்கள் எப்படி வந்து மொபைலில் மேனேஜ் பண்ண போகிறீங்கன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எப்படிலாம் ஃபீச்சர்ஸ் வைக்கலாம், அதுக்கு ஒரு ஐடியா, எனக்கு தோன்ற ஐடியாவை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பண்ணுறதுனால ஒரு ஈவெண்ட்டுக்கு எப்படி உள்ளே வரணும், கெஸ்ட் எப்படி வெளியில் போகணும், அதுக்கான பிராண்டிங், கம்யூனிகேஷன்ஸ் எப்படி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறோம் இல்லையா. இப்போ இந்த பப்ளிக் ஸ்பியரில் இவங்களுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியானா, ஒரு விஜயோடைய மேன் சைஸ் கட் அவுட், இந்த சினிமாவுக்கு ஒரு கட் அவுட் வைப்பீங்களா, அந்த மாதிரி அவரோட ரியல் சைஸில் ஒரு கட் அவுட் ஒரு 4-5 இடத்துல வச்சு, இதெல்லாம் வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணணும். ஏன்னா இவங்களை எப்படி தான் இது பண்ண, ஏன்னா 100 பேரும் விஜயை நோக்கி போகிறதுக்கும் அந்த 100 பேரில் ஒரு 40 பேர் அவ்வளோ தூரம் போக முடியாது. நம்ம இந்த கட் அவுட் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மேலே போட்டு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். ஒரு 100 பேர் போரில் ஒரு 40 பேரை நம்ம இப்படி ஒரு டைவர்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜிஸ். இது 100% ஒர்க் ஆகும்னு சொல்ல நான், இதெல்லாம் ட்ரை பண்ணணும் இவங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ சென்சிட்டிவான ஆடியன்ஸு வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும். செல்ஃபி பாயிண்ட்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அலர்ட்ஸ் கொடுக்கறது.
இப்போ ஒரு கூட்டம் நடத்துறதுன்னா இப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து கட்சி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை ஒரு மெசேஜ் வருது, அவர் ஃபோனில் தான் சொல்லுவார், இப்போ கூட்டம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொறுப்பாளர் கூட்டத்தில் வேற எங்கேனாச்சும் இருப்பார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா, இப்போ கரூருக்குள்ளே வரீங்க, நாமக்கலுக்குள்ளே போகிறீங்கன்னா அந்தந்த டைமில் அந்த ஆப்பை வந்து மாடிஃபைஸ் பண்ணிக்கணும், ஆல்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு க்ரௌட் இருக்குது, க்ரௌடோட டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா உடனே ஒரு அலர்ட் ஃபோன் வைப்ரேட் ஆகிற மாதிரி, ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிட்டா அவன் ஒரு, ஏன்னா ஃபோன்லேயே இருக்கிறவன் அதை வந்து பார்த்து ஒரு ஓகே ஏதோ அசம்பதம் நடக்குது, தலைமையிலேருந்து ஏதோ அலர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சுதாரிப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு இதை நோக்கி நம்ம போனால் இந்த பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷனில் இருக்க ஃபீல்டில் இருக்கவங்க இந்த மாதிரி ஆப்ஸு இந்த மாதிரி சிஸ்டம்ஸை க்ரியேட் பண்ணால் இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு என்னுடைய சஜஷன். இன்னொரு விஷயம், ஏஐ கேமராஸ் இந்த ரோலில் மிக முக்கியமாக இது பண்ணுதா, ப்ளே பண்ணுதா? ஏஐ கேமராஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் ஏஐ கேமராஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இல்லை பெங்களூர் சம்பவத்துக்கு பிறகும் வந்து பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏஐ கேமராஸோட ரோல் முக்கியமாக இருக்குது. ஏஐ கேமராஸில் இந்த ஏஐ வந்து எப்படி இந்த ஆப்ஸில் மூலியமாகவும் இந்த சிஸ்டம் மூலியமா நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டட் மெசேஜஸ் மாதிரி இப்போ நீங்கள் கூகுள் மேப் எடுத்துக்கலாம் இல்லையா, இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் போகிறீங்க, அந்த இடம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது அங்கே வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாம், நம்ம வேறு ரூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஏஐயில் வந்து நம்ம எல்லாரும் அந்த ஆப்பில் சிங்க் ஆகி வச்சுருக்காங்கன்னா ஸோ அந்த அடர்த்தி வந்து அந்த ஆப்லேயே தெரிஞ்சிடும். நெட்டை ஆன் பண்ணி வச்சுருக்க போகிறான் எப்படியும் ஃபோனில், அந்த ஆப்பில் எல்லாருமே ஒரு இன்டர்னல் கனெக்ஷன் இருக்க போது அந்த அடர்த்தியை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். ஏஐ கூட யோசிக்கலாம், அது ஒன்றும் இல்லை, ஏஐ எவ்வளோ எங்கேயோ போயிடுச்சு, அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட். இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க நீங்கள், ஃபிசிக்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல், அது வந்து ஃபிஜிட்டல்ன்ற ஒரு கான்செப்ட், அது வந்து மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுற கான்செப்ட். அது என்னென்னா முதல் வந்து ஃபிசிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம இருந்தோம், எல்லாமே ஃபிசிக்கலாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு பேரிகார்டு வைக்கிற, ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா ஒரு பேரிகார்டு வைப்பீங்க, கயிறு கட்டுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஒரு போலீஸ்கார் ஆமாம், ஒரு போலீஸ்கார் இருப்பார், லட்டியை வச்சு நிற்பார். இப்போ நம்மலாம் வந்து ஒரு போகிறோம் அப்படின்னா போலீஸ்கார் இருந்தாவே பயந்து இப்படி வருவோம். ஆனால் இந்த ஜென்ரேஷன் வந்து அதெல்லாம் தாண்டி போய் நம்ம தலைவரை பார்த்துடணும், அந்த ஏர்ஜ், ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு என்தோசியாசம். ஓகே, அது வந்து நான் வந்து அவங்கள ஃபுல் ஜென்ஸையும் அப்படின்னு சொல்ல வரல, பட் ஆனால் தேர் யூஸ் டு பி லைக் தட். அது இன்பில்ட்டாவே அவங்களுக்கு வரும்போது அந்த தாட் மாபில் அவங்களுடைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் போகிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட முதல் எண்ணோட்டம் என்னவாக இருக்குன்னா நல்ல ஆங்கிள் தெரியணும்னு பார்ப்போம், அதை நோக்கி நகருவோம். புரியுதுங்களா? அந்த மூமெண்ட்டு வேற ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் கூட மர்ஜ் ஆகும். கிட்ட போகணும்னு தான் பார்ப்பாங்க. அப்போ கிட்ட போகிறது வந்து ஒரு ப்ராக்சிமிட்டிக்காக. ஸோ இதெல்லாம் தான் அவனுடைய இது. இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக், ஒரு ட்ரெடிஷ்னல் பப்ளிக் சிஸ்டம், அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இங்கே போகாதீங்க, மைக்கில் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் சொல்கிறாருன்னா அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு வந்து மைண்ட் இதில் தான் இருக்குது, ப்ராக்சிமிட்டியை நோக்கி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த களத்தில் இருக்க ஒரு சேலஞ்சஸ், எப்படி இந்த க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்ற. இப்போ நீங்கள் இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணி சொல்கிறீங்கல்ல, இப்போ அதை எப்படி பொலிட்டிக்கல் இதில் வந்து நம்ம இன்னும் ஆக்சுவலி அது என்னன்னாங்க, இப்போ ஃபிஜிட்டல்ன்றது ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்ட், அது வந்து ரீட்டைல், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா மிக்ஸ் ஆஃப் போத், ஒரு ஃபிசிக்கல் கம்யூனிகேஷனும் இருக்கும், டிஜிட்டல் கம்யூனிகேஷனும் இருக்கும். ஸோ விஜய் போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லை ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் வேறு எதுனாச்சும் பண்ணுறாங்கன்னா கூட இந்த ஃபிஜிட்டல்ன்ற கான்செப்ட்குள்ளே வரலாம். அது இப்போ தான் எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. ரெண்டுத்தையும் சிங்க் பண்ணுறது, அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மொபைல் அலர்ட்டு, நீங்கள் அந்த ஈவெண்ட்குள்ளே போகும்போதே அந்த ஆப்பில் வந்து சைன்இன் பண்ணிட்டு போகிறது, அப்படிலாம் பண்ணும்போது இது. அதே போக வந்து அந்த கட்சியோட தலைவரும் வந்து ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் அதில் வந்து ஒரு கொடுக்கலாம். நான் நாமக்கல்லில் பேச்சை முடிச்சிட்டேன், வண்டியில் உட்காந்து வராங்க தெரியுமா, அப்பயே வந்து ஒரு மெசேஜ் போடலாம், இல்லை வீடியோ மெசேஜ் கூட, ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நாமக்கல் முடிச்சு வரேன், நான் வர வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது, யாரும் பைக்கில் பின்தொடராதீங்க, இடையூறாக இருக்கும், பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்குன்ற ஒரு மெசேஜை போட்டால், நீ போலீஸ்காரன் சொல்லி இவன் கேட்குறதுக்கும் அவன் தலைவன் சொல்லி கேட்குறது நேரடியாக சொல்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்ன்றது. அதை வந்து கனெக்ட் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது. கனெக்ட் பண்ணலாம், இல்லை இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி பண்ணலாம், பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் தனிப்பட்ட முறையில் அந்த ஆப்ஸ் கிரியேட் பண்ணி வந்தால் இன்னும் நல்லா ஆப்ஸ் டெக்னாலஜிஸ் பண்ணலாம். ஏன்னா என்னென்னவோ பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம இது பண்ணலாம். ஏன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஆல்ஃபா ஜென்ரேஷன், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம கிட்ட சொல்ல முடியாது, இவங்களோட ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ நம்ம வந்து இதில் வந்து பாலிடிக்ஸ் நடக்குது, போலீஸ் அடித்தாங்களா, இல்லை இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பான்னு
இட் ஹேப்பன்ஸ் இன் பொலிட்டிக்கல் ரேலி சம்திங் லைக் தட். பட் ஆனால் இதை நம்ம வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுன்றதுக்கு தான் நம்ம வந்து இதை இப்படி யோசிக்கிறோம். இந்த ஆங்கிள் வந்து யாரும் குற்றம் சாட்டல. இதை க்ரௌடை எப்படி நம்ம க்யூரேட் பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வேற ஒரு கோணங்களில் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இந்த ரேலி இப்போ சமீப காலமாக வந்து நிறைய சிக்கல். இப்போ நீங்கள் அந்த அல்லு அர்ஜுனுடைய சினிமா இதில் பாருங்கள், இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து பெங்களூரில் நடந்ததுலாம் அதெல்லாம் வந்து அப்பாவி உயிர்கள். இந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக கையாளணும். கோயில் திருவிழாக்கள்லையும் நம்ம பார்க்குறோம் பண்ணலாம் மாநிலங்களில் பண்ணலாம். ஸோ அங்கேயும் வந்து இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்சிக்கு மட்டும் இல்லை, பெரிய காமன் பப்ளிக்கும் இது ஒரு சிஸ்டமாக கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கிறதுனால இதை ட்ரை பண்ணலாம். இதில் ஒரு நிறைய ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணணும். பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி இதை கொண்டு வரலாம். நீங்கள் அப்சர்வ் பண்ண அளவுக்கு ஜென்சிக்கு நீங்கள் சொல்லக்கூடியது என்னவா இருக்கும்? ஏன்னா மற்ற க்ரௌடும் பார்த்துருக்கோம். ஜென்சி க்ரௌட் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வருதுன்னா அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும், அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேஷனை மட்டும்தான் அவங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், அதில் என்ன சொல்லலாம்? இல்லை, நம்ம எந்த ஜென்ரேஷனையும் குறை சொல்ல முடியாது. இதே ஜென்சியில் இருக்கிறவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதே மாதிரி மிக்ஸ்டு யூத் அண்ட் ஜென்சி எல்லாருமே சேர்ந்தா நம்மளுக்கு ஃப்ளட் டைமில் வந்து சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணாங்க, நம்மளை எப்படி எல்லாம் வயசு வித்தியாசம் பார்க்காம காப்பாற்றுனது, ஒரு பெரியவர் ஒரு சின்ன பையனை பார்த்து தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. இவங்க இப்படி ஊட்டப்படுது, இந்த மீடியான்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே முழுகியிருக்காங்க. இந்த என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாமே ஒரு கலெக்டிவ்ங்க. இது அவங்கள குறைய சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த சமுதாயத்தையும் இந்த சொசைட்டியும் வந்து க்யூரேட் பண்ணணும், கரெக்டான வழியில் வந்து க்யூரேட் பண்ணணுன்றது தான் என்னுடைய இது. சமயம் ஒட்டுமொத்தமாக இல்லை, குறிப்பிட்ட ஒரு கூட்டமோ ஒரு நபர்களோ வந்து ஒருத்தரை நோக்கி போகிறாங்கன்னா அது சரியான முறையில் இருக்கா, சரியான ஃபாலோவர்ஸாக இருக்கா? இட் இஸ் மோர் லைக் எப்படி சொல்கிறதுனா, அந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப மர்ஜ் ஆகிடுது. ரியல் லைஃப்பை விட்டுட்டு அது போக போக அவங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லையா, இனிமேல் செல்ஃப் டிசிப்ளின் அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம தள்ளி நிற்கணும் ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா, இனிமேல் கொஞ்சம் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அரங்கத்து வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து மிக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.